ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு செலிப்ரேஷன் விளாக் தாங்க. என்ன செலிப்ரேஷன் இப்போ கேட்குறீங்களா? வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷனுங்க. ஓமானில் வந்து ஒரு கிளப்பில் எப்படி வேலண்டைன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எப்போதுமே ரெகுலராக வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வெளியில் கிளம்பிடுவோம். அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், அங்கே வந்து கேண்டில் லைட் டின்னர் வந்து புக் பண்ணுவோம். அங்கே வந்து பஃபே சிஸ்டத்தில் ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்க ஹோட்டலில் வந்து யாராவது பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு அப்படியே டின்னரையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துடுவோம். ஸோ இதுதான் வந்து ரெகுலராக பண்ணுவோம். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்ட்டாக கிளப்பு மாதிரி இருக்க அட்மாஸ்பியரில் எந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலான்னு தான் நாங்கள் வந்து இந்த ஜபல் ஷிஃபா அப்படிங்கிற பிளேஸில் இருக்க டியூன்ஸ் பீச் கிளப்பை வந்து புக் பண்ணோங்க. இந்த டியூன்ஸ் பீச் கிளப் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கட்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க. அப்படியே இந்த கந்தா பீச், எத்தி பீச், அந்த எத்திங்கிற பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஊரை தாண்டி தான் போகணும் கொஞ்சம் தூரம். அந்த ட்ராவல் பண்ணுற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஹில்ஸ் ஏரியா அப்படிங்கிறதுனால மினிமம் ஒரு 45 மினிட்ஸாவது வந்து நமக்கு இந்த ட்ராவலிங் டைம் ஆகுங்க. மலைகளுக்கு நடுவில் ரோடு போட்டிருக்காங்க பாருங்க, பார்த்துக்கோங்க. சைட்லலாம் கடல். கடல் தெரியுது அவங்களுக்கு, செம்மையா இருக்கு. இங்க இருந்து கடலே தெரியுது. இந்த மலையோட நேம் வந்து ஜபல் ஷிஃபா. ஷிஃபா மீன்ஸ் வாட் த மீன்? அரபியில் ஷிஃபானா என்ன? ஷிஃபானா என்னன்னு தெரியலையே. போய் அரபி புக் எடுத்து பாருங்க. ஆக்சுவலாக எங்களுக்குமே இதாங்க ஃபஸ்ட் டைமு. நாங்கள் வந்து இந்த கிளப்பு மாதிரியாக இருக்கிற அந்த அட்மாஸ்பியருக்குலாம் நாங்கள் போனதே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைமு. அதுவும் பீச், ஓமானில் இருக்க இந்த டியூன்ஸ் பீச் கிளப்புக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து இந்த கிளப்பு மாதிரி இருக்கிற பிளேஸில் எந்த மாதிரி வந்து வேலண்டைன்ஸ் டேலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலான்னு தான் இந்த டியூன்ஸ் பீச் கிளப்புக்கு வந்திருக்கோங்க. இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா மதியம் 2 மணிக்கே ஓப்பன் பண்ணிட்டாங்களாம். நைட்டு 2 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குமாங்க. எனிவே இந்த மாதிரியான இந்த பீச் கிளப்பில் எந்த மாதிரி வந்து வேலண்டைன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கடலில் வந்து அந்த ஒரு இடம் மட்டும் அப்படியே சுழண்டுக்கிட்டே இருக்கு பாருங்கண்ணே. டிஃப்ரெண்ட்டாக தெரியுது பாருங்க. இன்னும் தெரியுதா உங்களுக்கு? இல்லை இதுவா டால்பின் ஃபிஷ்ஷா? அது நல்லா ஒரு தனிமையான பீச்சுங்க. ஏன்னா இது உள்ளே வந்து மற்றவங்களாம் யாரும் வர முடியாது. ஸோ இந்த கிளப்பில் வந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடம், கிளப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும்தாங்க இந்த பிளேஸு, இந்த பீச். ஸோ அதனால் அப்படியே வந்து ஃப்ரீயாக இருக்குது. அல் ஷிஃபா பீச். நிறைய பபிள்ஸ் இருக்குது, நிறைய கூழங்கள் பபிள்ஸு. எந்த அளவுக்கு தண்ணி வந்து அப்படியே அரிச்சு இருக்குன்னு இங்கே உட்காருங்க. பாறையெல்லாம் பாருங்க, அப்படியே தண்ணியில் அரிச்சு அரிச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே அமைதியாக இருக்குங்க. கம்பியில் அழகாக ஹார்ட்டிங் வச்சுருக்குறாங்க.
வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து காம்ப்ளிமெண்டரி ட்ரிங்க்ஸு. காம்ப்ளிமெண்டரி ட்ரிங்க்ஸு. இந்த பிளேஸ்க்கு வந்து ஒரு டிக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 ரியால் வாங்கினாங்க. ஓகேங்களா? ஒரு காம்ப்ளிமெண்டரி ட்ரிங்க்ஸு. எது வேணால் வாங்கிக்கலாம். ஜூஸு, வாட்டர் பாட்டில், எனிதிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்களா? டியூன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஜபல் ஷிஃபா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து டிக்கெட் இது பாருங்க எவ்வளோ டிக்கெட்டு. இந்த டியூன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கப்புள் பேக்கேஜஸ்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து சிங்கிள் என்ட்ரி பேக்கேஜஸ்னு இருக்குது. ஓகேங்களா? நாங்கள் வந்திருக்கிறது சிங்கிள் என்ட்ரியில் தான் வந்திருக்கோம். டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஓமான் ரியால், 15 ரியால். அதுக்கு என்னென்னலாம் வந்து தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பிவரேஜஸ் உண்டு. ஓகேங்களா? அப்புறம் வென்யூ அசஸ், நம்ம அந்த பிளேசஸ்லாம் வந்து சுற்றி பார்த்துக்கலாம். அடுத்தது என்னப்பா, அன்லிமிட்டெட் கிரில்ஸு. ஓகேங்களா? ஃபுட்டு, கிரில்லு, சீ ஃபுட்டு, பர்கர் இதெல்லாமே தராங்க. 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தருவாங்க. தென் வந்து என்டர்டைன்மெண்ட்டு, ஃபயர் ஒர்க்ஸு, தென் ஃபயர் ஆக்ரோபேட்டிக்ஸ், தென் போன் ஃபயர், தென் ரிலீசிங் ஆஃப். அது வந்து ஜஸ்ட் உங்களோட ஸ்ட்ரெஸ் ஜாலியாக. ஆமாம் ஆமாம், அது என்னன்னு தெரியல. ரிலீசிங் விஷ், அது என்னன்னு தெரியல. ஓகே, ரிலீசிங் ஆஃப் விஷ் லேண்டன், அது என்னன்னு தெரியல, அப்புறமா பார்ப்போம். கோல்டன் பேக்கேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு வந்து 50. ஓகேங்களா? 50 ஓமான் ரியால். இதுக்கும் அதே தான், லிமிட்டடு லைவ் கிரில்ஸு, சீ ஃபுட்டு அண்டு பர்கர்ஸு, அதே தான். அன்லிமிட்டெட் ஹவுஸ் ஃபீவரேஜ். இதில் வந்து என்னென்னா அன்லிமிட்டெட் ஃபீவரேஜஸ். ஓகேங்களா? ட்ரிங்க்ஸ் வந்து அன்லிமிட்டெட். அது மட்டும்தான் இதில் வந்து ஒரு பெனிஃபிட்டு. ஆனால் நாங்கள் வந்து அதுக்காக வரதில்லை, அதனால் நாங்கள் வந்து அதை சூஸ் பண்ணல. ஓகேங்களா? எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நல்ல பிள்ளை, அதனால் ஒரு 2 பீரை வாங்கி கொடுத்தாங்க. கார் ஓட்டிட்டு போனதில்ல. ஆமாம், 1 ஹவர் கார் ஓட்டணும், 1 ஹவர் கார் டிரைவ் பண்ணணும், அதெல்லாம் தேவை, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ சூப்பராக இருக்கு பாருங்கள் வியூ. கடல் ஒயிட்டாக இருக்கு பாருங்கள், சாண்டு. ஓகேங்களா? இப்போ தான் மியூசிக் வந்து ஸ்டாப் ஆச்சு, அதனால தான் நான் பேசுகிறேன். எங்கே பார்த்தாலும் லவ்வர்ஸ்னால் மேரேஜ் ஆனவங்கள கூட இருப்பாங்க போல். இந்த இடத்துல என்ன ட்ரெஸ் கோடுனா, லேடிஸ்க்கு வந்து ரெட்டு, ஜென்ஸுக்கு வந்து ஒயிட்டு. ஆனால் எல்லோரும் நிறைய பேர் போட்டு வந்திருக்கிறாங்க, ஒரு சில பேர் வேறு போட்டு வந்திருக்கிறாங்க. தெரியுதுங்களா? கிரில் இப்போ தான் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? இந்த சைட்லாம் பாருங்கள். ஒரு கிரில் போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு வந்து நம்ம பைசா கொடுக்கணும். ஓகேங்களா? இங்கே கிரில் போடுறாங்க பாருங்கள், இந்த சைடில். அதுதான் நம்மளுடைய இது. நைட் ஆக ஆக நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். மியூசிக் சூப்பராக இருக்குது பாருங்கள்.
ஃபேஸ் பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க. நானும் என் ஹஸ்பண்டும் ஃபேஸ் பெயிண்டிங் வரைஞ்சிருக்கேன். நல்லா இருக்குங்களா? நெருப்பு போட்டு போல. செம்மையா இருக்குது ஆக்சுவலா இந்த சீன் வந்து. ஐ லைக் இட் வெரி மச். இந்த இதுதான் வந்து கரெக்ட். ஓகேவா? ஐ லைக் இட். நெக்ஸ்ட் டைம் வரணும். இங்கே தான் நான் முடிவு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது அன்லிமிட்டட். ஓகே பாருங்க, கடல். அங்கே இருக்கவங்களாம் இதுக்கு கிரில் ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. க்யூவில் நின்று தான் வாங்கணும். இருந்தாலும் வந்து சுட சுட தருவாங்க. 10 மணி வரைக்கும் இருக்குங்க. ஸோ எல்லோரும் வாங்கிட்டு வராங்க. இங்கே பாருங்கள், அப்படியே கடல் அலை. மேலே பாருங்க, இன்னைக்கு பௌர்ணமி. சூப்பராக இருக்குது நிலா. இங்கே பாருங்க, மியூசிக், டிஜே, இங்கே கேம்ப் ஃபயர். செமையாக இருக்குதுங்க. இந்த வருஷ இந்த வருஷ வேலண்டைன்ஸ் டே தான் நான் செமையாக கொண்டாடிட்டேன். ஐ லைக் இட். சி இருக்குதுங்களா? ஃபேஸ் பெயிண்டிங் நல்லா இருக்குங்களா? என் ஹஸ்பண்டுக்கு ஒன்று போட்டு விட்டேன். டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி கிரில் ஐட்டம்ஸ் தாங்க. மட்டன், சிக்கன், சீ ஃபுட்டு, தென் வந்து பர்கர், சலாடு, சாஸு, ஃப்ரெஞ்சு ஃப்ரை, இது மட்டும்தான். பட் எல்லாமே வந்து சூடாக வந்து இந்த லைவ் கிரில் போட்டு தந்துட்டுருக்காங்க. நம்ம க்யூவில் நின்று வாங்கிக்கணும். 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் சொன்னாங்க. ஆனால் 10 மணிக்கு மேலேயும் வந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஃபுட்டு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க. சாப்பிடுங்க.
like a flower bending in the breeze. Bend with me, sway with me. But when you dance, you have to stay with me. Stay with me. lose it little bit. When the river லூஸ் ஆகிடுங்க. Lose it. செலிப்ரேஷனை பார்த்தா இப்போதைக்கு முடிகிற மாதிரி இல்லைங்க. நைட்டு 2 மணிக்கு மேலேயும் கண்டினியூ ஆகும் போல இருக்குது. பட் எங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு. ஸோ 11 o'clockலாம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் எக்ஸிட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த கிளப்புக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் போல இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிது பர்சனலாக. செம்மையாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோங்க. பட் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே பை ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள்ங்க.